மக்கள் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்த பிறகு சமீபத்தில் 2 மாநாடுகள் நடத்திய பிறகு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி வந்தார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் எந்த மக்கள் சந்திப்பு நடத்தவில்லை. இந்நிலையில் அவர் காங்கிரஸ் கட்சியுடன் உள்ள நல்ல தொடர்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை கூட்டணி என்று அமைந்தால் காங்கிரஸ் கட்சியுடன் அமைப்பாரா என்பது தான் இப்பொழுது தமிழ்நாடு அரசியல் ஒரு பரபரப்பாக இருக்கிறது. இந்நிலையில் ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் அவர்கள் வழியாகவும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு அவரை கொண்டு வர ஒரு முயற்சி நடத்தப்படுகிறது. இந்நிலையில் அவர் தொலைபேசியில் விஜய் அவருடன் பேசியிருக்கிறார். இதை பற்றி தவகவின் கட்சி வட்டாரத்தில் கூறியதாவது, இருவரும் பரஸ்பரமாக தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். விஜய் அவர்கள் எடுத்த முடிவு திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் முடிவாக இருக்க வேண்டும் என்று பவன் கல்யாண் அவர்கள் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் 7 முறை அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது. மத்தியிலும் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது. இந்த கூட்டணியில் நீங்கள் இணையும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, நீங்கள் முதலில் துணை முதல்வர் என்ற அந்தஸ்துக்கு வரும்போது நிர்வாக ரீதியாக நிறைய அனுபவம் கிடைக்கும். அதை பெற்று எதிர்காலத்தில் அரசியலில் சாதிக்க முடியும். தன்னுடைய அண்ணன் அதாவது சிரஞ்சீவி அவர்கள் கடந்த 2008 பிரஜாராஜ்யம் என்ற கட்சியை ஆந்திராவில் ஆரம்பித்தார். மக்கள் சந்திப்பை நடத்தினால் மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாமே அவர்தான் அடுத்த முதல்வர் என்று கணித்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராத வரையில் பிரஜாராஜ்யம் கட்சி மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. 2009 பொதுத் தேர்தலில் சிரஞ்சீவி அவர்கள் 2 இடத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார். அவருடைய கட்சி 18 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. பிறகு அவர் காங்கிரஸ் கட்சியுடன் தன்னுடைய கட்சியை இணைத்து மத்திய அமைச்சராக இருந்தார். தற்பொழுது அவர் அரசியலிருந்து விலகிவிட்டார். ஆனால் ஜனசேனா கட்சி ஆரம்பித்த நானோ மிகுந்த பொறுமையுடன் தற்போது செயல்பட்டேன். தற்போது தெலுங்கு தேசம் கட்சியுடன் இணைந்து துணை முதல்வராக இருக்கிறேன். நீங்களும் அதை போன்று பின்பற்றி ஒரு நல்ல முடிவை எடுத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விஜய் அவர்களும் கண்டிப்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. உங்களோட ஆலோசனைக்கு நன்றி. நல்ல முடிவு எடுக்கும் பொழுது உங்களிடம் தெரிவிப்பதாக சொல்லியிருப்பதாக தவகவின் கட்சி வட்டாரங்கள் சொல்கிறார்கள். அதுபோல் விஜய் அவர்களும் தன்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லித்தான் பிரச்சாரம் செய்து வந்தார். அதிமுகவின் தலைமை பற்றி விமர்சித்திருக்கிறார். ஆகவே அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவாரா அல்லது தான் சொல்லியபடியே தன்னுடன் இணையும் கட்சிகளுக்கு கூட்டணியில் பங்கு என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் அவர் திமுக கூட்டணியை அசைத்து அதிலிருந்து காங்கிரஸை பிரித்து வந்து காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவாரா என்பதை தான் தற்போது அரசியலில் தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கிறது. அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது விரைவில் தெரிய வரும். இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்க. சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.